அடுத்தடுத்து அதிரடியான திருப்பங்கள்லாம் இப்போ நடந்து பாக்யலட்சுமி சீரியலில் எழில வீட்டை விட்டு அனுப்பி அதுக்கு பிறகு தாத்தாவுடைய மரணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு 3 வாரம் அந்த விஷயத்தை வச்சே இழுத்து கதையை கொண்டு போனதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்ததாக ஒரு பெரிய திருப்பம் வர மாதிரி இந்த ராமமூர்த்தி ரோலில் நடித்த ரோசரி அவர்கள் கூறியிருக்காரு. ஹிந்தியிலலாம் வந்து சீக்கிரமாகவே பழனிசாமி பாக்கியா கல்யாணம் நடந்துடும், இங்கே தான் கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ, ஆனால் மக்களே வந்து அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சப்போர்ட்டுமே வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அடுத்து அதை நோக்கி தான் அந்த கதை பயணிக்குதுங்கிறது தெரியுது. இது இப்போ வந்து முதல்ல ஈஸ்வரிக்காகவும் ராமமூர்த்திக்காகவும் தான் எனக்கு மாமனார் மாமியார் இருக்காங்கன்னு பாக்கியா வந்து கல்யாணம் வேணான்னாங்க. இப்போ அதே பாக்கியாவுக்காக ஈஸ்வரி போய் டைரெக்டாக பழனிசாமி கிட்ட பேசி நீங்கள் வந்து பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் 2 பேத்துக்கு ஒருத்தர் பிடிக்கும் தானே, அப்புறம் என்ன உங்களுக்குள்ள இந்த யோசனையெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியில் வந்து விஷயம்லாம் தெரிஞ்சு பாக்கியா வேணான்னு சொன்னாங்கலாம் தெரிஞ்சு பாக்கியாவை கன்வின்ஸ் பண்ணி பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம்ங்கிறதான் அடுத்த ட்ராக்காக இருக்க போகுது. அப்படின்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.